நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஒருத்தர் இருக்கார், ஒரு ஒரு ஓரளவுக்கு பெரிய மனுஷன்னு வைங்களேன். அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சவங்கள புகழ்ந்துட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. பயங்கரமாக சாப்பிட்றாரு, நார்மலை விட அதிகமாக சாப்பிட்றாரு. கிட்டத்தட்ட அவர் சாப்பிட்டு முடிக்க போகிறாரு. அப்போது இங்கே சமைச்சாங்க இல்லையா, அவங்க போய் பார்க்குறாங்க. சமைச்ச டிஷ்ஷை பார்க்கும்போது அங்கே ஏதோ பல்லி இல்லை கரப்பாம்பூச்சி ஏதோ கரப்பாம்பூச்சி விழுந்துருக்குன்னு வைங்க. இந்த கரப்பாம்பூச்சி விழுந்ததை பார்த்துட்டு, ஐயோ கரப்பாம்பூச்சி விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க. இங்கே டேஸ்ட்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டவர் அவருக்கு கேட்டுருது. கேட்ட உடனே என்ன பண்ணுவார், சும்மா இருப்பாரா? அப்படியே வாந்தி எடுக்கிறாரு. எந்த சாப்பாடு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அற்புதமாக சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டு காலி பண்ணாரோ, அவரை ஒரு வார்த்தை பல்லி இருக்குது, கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்படி அவங்களோட இதுவே கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம மூளைக்கும் பாடிக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டுருக்கீங்க, பாட்காஸ்ட்டை புதுசாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ, சப்ஸ்கிரைப் போன்ற விஷயங்களை பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. சாரிப்பா, பாட்காஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒரு ரேஷ்மன் பண்ணி உங்கள் பாட்காஸ்ட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கதை எனக்கு புரியல ப்ரோ. சரி, இன்னொரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல யாரோ அடர்ந்த காட்டுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. கண்ணை மூடிடுறாங்க. கண்ணை மூடிட்டு அவங்க உங்களை விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாங்க, உங்களுக்கே தெரியாது. அப்போல்லாம் ஜாலியாக இப்படிலாம் பண்ணாதடா, அப்படிடா இப்படிடா ஜாலியாக விளையாடிருக்கீங்க. சரிடா, என்னடா ரொம்ப நேரம் இதுவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அந்த கட்டை திறந்து பார்க்கும்போது முன்னாடி ஒரு சிங்கம் நிற்கிது. அவ்வளோ நேரம் ஜாலியாக இருந்த உங்கள் உடம்பு, உங்களோட மனசு, உங்களோட எண்ணம் தாண்டி சிங்கத்தை பார்த்த உடனே கால்லாம் கிடுன்னு நடங்குது, பயம் வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, மூச்சு பயங்கரமாக வாங்குது. ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஆப்வியஸ் தானே, எல்லாருக்குமே நடக்குமே அப்படின்னா, இதே இடத்துல ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்டுட்டு இருக்குது. அந்த சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே பல்லி விழுந்தது தெரியுது. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பல்லியை எடுத்து சாப்பிட்டோம். பெருசாக பயம் இருக்காது. கரப்பாம்பூச்சியே எடுத்து சாப்பிடும், இல்லை கரப்பாம்பூச்சி பூச்சி அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டு கரப்பாம்பூச்சியை சாப்பிடும், அடுத்து சாப்பாடை சாப்பிடும். அதே சிங்கம் காட்டுக்குள்ளே இருக்கும்போது கண்ணை திறந்து பார்க்கும்போது முன்னாடி சிங்கம் இருக்குது, அது ஒரு குழந்தை அப்படின்றப்போ குழந்தை சிங்கத்து கூட விளையாட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட எண்ணத்தில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்பில் மாற்றத்தை கொண்டு வருது. காலெலாம் கிட்டுக்கிட்டு நடுங்குது, வாந்தி வருது. இந்த எண்ணத்துக்கும் நம்மளோட உடம்புக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எண்ணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து வருவோமே. எண்ணம் அப்படின்னா என்னது? எண்ணம் அப்படிங்கிறது நம்ம பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இல்லை. குழந்தைங்களுக்கும் எண்ணம் இருக்குது, ஆனால் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தெரியாது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படி தெரியாது. எது சிங்கத்து கூட விளாடும், சிங்கம் கடிச்சிதுன்னா கத்தும். அதே மாதிரி பூச்சி கூட விளாடும், பூச்சி கடிச்சிதுன்னா கத்தும். அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஆனால் காலம் போக 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 அந்த பூச்சி கடிச்சதில்ல, அந்த சிங்கத்தோட விளையாடி சிங்கம் கடிச்சதுன்னா அது கடிக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணப்பதிவு நம்ம மைண்டுக்கு வந்துடுது. அந்த எண்ணப்பதிவு பேர் நெகட்டிவ் தாட், பாசிட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரேம் பண்ணிக்குது. கடிக்குது, நம்ம ஒரு விஷயம் நம்ம கெட்டது தான் பண்ண போகுது அப்படின்னா அது நெகட்டிவ்னு எடுத்துக்கும். நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கும். அப்போது நம்மளோட பாசிட்டிவ் எண்ணமோ நெகட்டிவ் எண்ணமோ நம்மளோட பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களின் காரணமாக தான். இப்போது ஒருத்தர் இருக்கான், அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் மூஞ்சி மட்டும் தெரியும், இவன் நல்லவன்ப்பா அப்படின்னு இருக்கும்போது அவன்கிட்ட போகும்போது இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஒருத்தன் இவன் கெட்டவன் எல்லாங்கிட்டையும் சொல்லும்போது இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா அவன் நல்லவனாக இருந்தாலும்
இவனை பார்த்தாலே எனக்கு வெறி வருது அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம பழகி பார்க்கலல்ல, நம்மளோட எண்ணம் அந்த மாதிரியான ஒரு லேபிளை குத்தி வச்சிருது. அப்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான எண்ணம் வரும்போது இந்த பல்லி அப்படிங்கிறது மோசமான விஷம் கொண்டது, சாப்பிட்டோன்னே செத்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதோ, கரப்பான்பூச்சி விஷம் இருக்குது, அது ஒரு அழுக்கு அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கும்போதோ, சாப்பாட்டில் கரப்பான்பூச்சியோ பல்லியோ இருக்கும்போது வாந்தி வருது. எப்படி? நம்ம மூளைக்கு தான் தெரியுது. நம்ம மூளை அந்த எண்ணத்தை ஃப்ளாஷ் பண்ணுது. பட்டு நம்ம உடம்பு வயிற்றுலேருந்து எடுத்து அப்படியே வெளியே விடுது. இது ஆபத்துடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சிங்கம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. சிங்கம் கெட்டது அது கடிச்சிது அப்படின்ட்டு நம்ம மைண்டில் ஃப்ளாஷ் பண்ண உடனே காலெல்லாம் நட்டுங்குது, கிட்டுன்னு ஓடணும், மூச்சு வாங்குது. இதே நம்ம வயசு வயசாக பண்ண முடியும். அப்படியே யோசிச்சு பாருங்கள். பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாடி லாங்குவேஜை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்களில் மாற்றங்கள் வரும், நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போது பவர் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். பவர் போஸ்ன்னு சில போஸ் சொல்லுவோம். இந்த போஸில் இருந்து உட்காரும் பொழுதோ இல்லை நிற்கும் பொழுதோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே இருந்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் வரும், ரொம்ப தைரியம் வரும். அப்போது அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட உடம்பை மாற்றுறது மூலிமா உங்களால் அந்த தைரியமான ஒரு எண்ணத்தையோ அந்த ஃபியர்லெஸ் ஆனால் அந்த இடத்துல நம்மளால் உட்கார முடியுது. ஜஸ்ட்டு பாடி லாங்குவேஜை மாற்றுறது மூலியமாகவே. அதாவது உடம்பை மாற்றினா மூளை மாறிடும், மூளை மாற்றினா உடம்பு மாறிடும். ரெண்டுமே வயசு வசா தான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் வருமே. இந்த எக்ஸாம்பிளில் ஒரு குட்டி பையன் இருக்கான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பையன்தான். அந்த பையனுக்கு வந்து கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கேம் விளையாடிட்டுருக்கிறான். அவனுக்கு ரீசெண்டாக செக் பண்ணும்பொழுது அவனுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பையன் கேட்குறான், எல்லோரும் அழுகுறாங்க. அந்த பையன் கேட்கும்போது கேன்சர்னால் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கேன்சர்னால் அந்த இடத்துல உனக்கு கட்டி மாதிரி இருக்கும்பா, அது வந்து உனக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னோடனே அவன் சின்ன பையன் இல்லையா, கேமோட ரிலேட் பண்ணிட்டான். அந்த கேன்சர் அப்படிங்கிறது அந்த கட்டி வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம். அப்போது நான் சூப்பர் ஹீரோ அந்த கேமில் வர மாதிரி நான் அதை போய் சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கண்ணை மூடும்போது அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு அங்கே சுடுற மாதிரியே கனவுகள் இமேஜின் பண்ணுறான், எண்ணத்தை உருவாக்குறான். அங்கே சுடுறான், அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகினே வர மாதிரி எண்ணத்தை உருவாகிட்டு இருக்குது. இவங்க ரெகுலராக டெஸ்ட் போனோம், கொஞ்சம் இதுவாச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கட்டியை காணோம். என்னடா இது காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவன் சொல்லும்பொழுது ஒருவேளை இதனால் இருக்கலாமோ அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. அவங்க இருக்கலாமோன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் இதனால தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டாக்டர்ஸ், அவங்க சயின்டிஸ்ட் பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், உங்கள் கால் இருக்குது, அந்த காலில் ஒரு கீறல் ஏற்படுது, ஏதோ ஒரு விஷயத்தினால கம்பி கிழிச்சோ இதில் ஏதோ ஒரு கீறல் ஏற்படுது. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வலி ஒன்று உருவாகுது. அந்த வலி உருவாகும்போது உங்களோட எண்ணம் இருக்குல்ல, உங்களோட எண்ணம் டக்குன்னு அந்த இடத்துக்கு போகுது. வலி உருவாகும்போது அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே யோசனை வராது. அப்போது அந்த எண்ணம் அவ்வளோ ஷார்ப்பாக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் உங்களுக்கு வலியே உருவாகுது. இப்போ வலி உருவாகும்போது அந்த எண்ணம் அங்கே போகும்போது, ரத்தமும் அங்கே போகும்போது சீக்கிரமாக அது சரியாகுது. இதுதான் கான்செப்ட். அப்போது உடம்புலேருந்து எப்படி மனசு மாற்றுறது? யோகா எடுத்துக்கோங்க, பாடி பில்டிங் எடுத்துக்கோங்க, அந்த ஜிம் போங்க, அத்லெட்டிக்ஸ் போங்க. நம்ம உடம்பத்தான் மாற்ற ட்ரை பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளை, நம்மளோட எண்ணம் மாறிடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போகிறவங்க யாருமே பெரிய அளவுக்கு நெகட்டிவாக யோசிக்க மாட்டாங்க. கெட்ட பழக்கங்கள் பெரிய அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. அதுலேயும் எக்ஸப்ஷன் இருக்க தான் செய்யும், பெரிய அளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க வேணும்னே இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்கள் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு வேணும்னே யாராவது கொடுத்துருக்கலாம். ஆனால் உண்மையாலே ஜிம் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி அத்லெட்டிக்ஸ் பயிற்சி பண்ணுறாங்களோ யாருமே அந்த கெட்ட எண்ணங்களோடோ இல்லை கெட்ட பழக்கங்களோடோ இருக்க மாட்டாங்க மெஜாரிட்டியாக. ஆனால் இங்கே சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் நம்ம மூளையை மாற்றிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோமே அப்புறமா, மீடியா எப்படிலாம் மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நடக்க தான் செய்யுது, அதனாலேயும் நம்ம கெட்ட பழக்கங்கள் வரதான் செய்யுது.
படத்தில் பார்க்குறோம் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிரச்சனை வந்ததுன்னா குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மூளை என்ன சொல்லுது, நமக்கு உனக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்த மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்கும்போது அதை பண்ணுறான், அதை திரும்பி நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நம்ம உடம்ப மாற்றணும்னு நினச்சோன்னா நம்ம மனசை மாற்றிடலாம். அதாவது நம்ம பாசிட்டிவாக நம்மளோட மனசை மாற்றணும்னு நினச்சோன்னா நம்மளோட உடலையும் சேர்த்து பாசிட்டிவாக மாற்றிடலாம் அப்படிங்கிறது தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எவல்யூஷனில் கூட நம்மளோட எண்ணம் செயல்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போயே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம்லாம் நீங்கள் கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப நேரம், அரை மணி நேரம் கூட நான் கேட்பேன் ப்ரோ அப்படின்னா இதில் கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரை மணி நேரம் கேட்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரியான டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக பாட்காஸ்ட் போடுறேன். ஸோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.